Welcome student, this is Varsha here. So this is TN Maths 10th 6th lesson, trigonometry lesson, exercise 6.1. Prove the following identities. So in the video for English and Tamil medium students for 10th public ready ஆறவங்களுக்காக தான் இது போட்டுருக்கேன். Okay, it's both the mediums நீங்க listen பண்ணுங்க, ரெண்டு பேருக்குமே இது புரியும். Okay, so trigonometryல first exerciseல first sum. So அதில் ரெண்டு சப்டிவிஷன் இருக்குது. ஸோ ரெண்டு சப்டிவிஷனுமே இந்த வீடியோவில் நான் செய்ய போகிறேன் மிஸ்ஸு. ஸோ நீங்கள் நல்லா லிசன் ஃபுல்லாக கேர்ஃபுல்லாக கவனிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பிஃபோர் தேட் trigonometry பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த ஃபார்முலா எல்லாமே நல்லா நீட்டாக ஞாபகம் இருந்தால் மட்டும்தான் அந்த லெசன் நமக்கு ஈஸியாக இருக்கும், இல்லைனா டஃப்பாக தான் இருக்கும். ஸோ ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஃபார்முலா எல்லாமே நல்லா மெமரி பண்ணிக்கணும். ஓகே, ஸோ 2-3 டைம்ஸ் டெய்லி 2 டைம்ஸ் எழுதி பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த லெசன் மாதிரி ஈஸியான லெசன் வேறு எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ இப்போ நம்ம பிஃபோர் டூயிங் த சம் ஐ வாண்ட் டு ரீகால் ஆல் தி ஃபார்முலாஸ். ஸோ வாட் இஸ் தட் ஃபார்முலா ஃபர்ஸ்ட் தனியாக எழுதி வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் சைன் காஸ் tan, இதுதான் நம்மளோட 3 பேசிக் ஃபார்முலா. அப்படி தானே பாருங்க, சைன் காஸ் tan. இன்னொன்று கொசிகண்ட் சீக்கண்ட் காட். சைனை தலைகீழாக போட்டால் வர்றது தான் கொசிகண்ட், காசை தலைகீழாக போட்டால் வர்றது தான் சீக்கண்ட். டேனை தலைகீழாக போட்டால் என்ன வரும்னா காட் தீட்டா. ஓகே, ரெசிப்ரோக்கல். ஸோ நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா எஸ்னா இங்கே சி வரணும், இங்கே சினா இங்கே எஸ் வரணும். இது கேட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, கேட். ஓகே, ஸோ இங்கே டி இருக்குது, இங்கே சி இருக்குது, ஸோ கேட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கொசிகண்ட் 1/sin பிகாஸ் ரெசிப்ரோக்கல். Secant is equal to 1/cos, cot is equal to 1/tan. ஸோ இது இப்போ இந்த மூணையும் நம்ம அந்த ஃபார்முலாஸில் இந்த வர்ற எல்லா எக்ஸசைஸ் எல்லா சம்லையுமே இந்த மூணையுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ கொசிகண்ட் வர சமயத்தில் டு ப்ரூவ் அப்படின்னு வரும். அப்போ சைன் வர நமக்கு தேவைப்படுதுன்னா நம்ம 1/sin யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ இந்த ஃபார்முலா நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் இந்த மூணு. அப்புறம் இது ரெண்டு ஸ்பெஷல். இந்த கேட்டுக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷல் பாருங்கள். ஸோ tan sin/cosன்னு எழுதலாம், டேனோட ரெசிப்ரோக்கல் தான் காட். ஸோ இதை அப்படியே நம்ம என்ன பண்ணலாம்னா அப்படியே தலைகீழாக எழுதிடலாம், cos/sin. சி புரிஞ்சிச்சிங்களா? ஸோ tan is equal to s/c அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, sin/cos, cot is equal to cos/sin. ஸோ இதுவும் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்தது ஐடென்டிட்டிஸ். ஸோ இந்த 3 ஐடென்டிட்டிஸும் ரொம்ப ஸ்பெஷல் ஐடென்டிட்டிஸ். ஸோ நீங்கள் இதை மனப்பாடம் பண்ணியே ஆகணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஓகே, மூணுமே டக்குன்னு நம்ம trigonometry சம் வந்துச்சுன்னா நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு கொஸ்டின் எழுதிட்டு இந்த ஃபார்முலாவை எழுதிடுங்க. அப்புறமா அந்த சம்முக்கு ஏற்ற மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா போதும், நீட்டாக ஆன்சர் வந்துடும். ஸோ ஐடென்டிட்டிஸ் நமக்கு மொத்தம் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 ஐடென்டிட்டிஸ் ஸ்பெஷலாக இருக்குது. sin ஸ்கொயர் ப்ளஸ் cos ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஸோ இது ஒரு ஐடென்டிட்டி. செகண்ட் 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சீக்கண்ட் ஸ்கொயர், இது செகண்ட் ஐடென்டிட்டி. அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் cot ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு cosecant ஸ்கொயர். ஸோ இது தேர்ட் ஐடென்டிட்டி. ஓகே, ஸோ இந்த 3 ஐடென்டிட்டியும் ரொம்ப முக்கியம். இதில் இந்த ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி sin ஸ்கொயர் ப்ளஸ் cos ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ நிறைய இடத்துல sin ஸ்கொயர் ப்ளஸ் cos ஸ்கொயர் வரும். ஸோ அப்போ நம்ம அதுக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணணும்னா 1 போடணும். ஸோ அப்போ நம்ம இதுக்கு மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும். வெரி சம்டைம்ஸ் சம்மில் என்ன இருக்கும், இதில் பார்த்தீங்கன்னா இந்த sin ஸ்கொயர் இங்கேயே வச்சுருக்கோம், இந்த cos ஸ்கொயர் தான் அந்த பக்கமாக போகுது. ஓகே, ஸோ அப்போ சைன் சேஞ்ச் ஆகுது. ஸோ 1 - cos ஸ்கொயர். அப்போ trigonometry சம்மில் 1 - cos ஸ்கொயர் வர்ற இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், sin ஸ்கொயர் யூஸ் பண்ணலாம் தேவையாக இருக்கும் பொழுது. அதே மாதிரி cos ஸ்கொயர் இந்த பக்கம் இருக்குது, sin ஸ்கொயர் அந்த பக்கம் போகுது. ஸோ 1 - sin ஸ்கொயர். ஸோ அப்போ நம்ம ஐடென்டி இந்த 1 ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா இந்த ரெண்டையும் நம்ம சைடில் என்ன பண்ணி வச்சுக்கலாம்னா எழுதி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ செகண்ட் ஐடென்டிட்டி 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சீக்கண்ட் ஸ்கொயர், CST அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ST. ஓகே, ஸோ அப்போ 1 ப்ளஸ் tan ஸ்கொயர்னு வரப்போ 1 இங்கே வச்சுட்டு இந்த tan ஸ்கொயர் அந்த பக்கம் போகுது, அப்போ மைனஸாக போகும். அப்போ சீக்கண்ட் ஸ்கொயர் மைனஸ் tan ஸ்கொயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ இந்த tan ஸ்கொயர் எங்கேயே வச்சுக்கோங்க, 1 அந்த பக்கம் போக மைனஸ், அப்போ சீக்கண்ட் ஸ்கொயர் -1. ஸோ தட் இஸ் யுவர் tan ஸ்கொயர். ஓகே, ஸோ தேர்ட் ஐடென்டிட்டி 1 ப்ளஸ் cot ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு cosecant ஸ்கொயர், CC அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, CC. ஓகே, ஸோ இங்கே 1 இங்கே வச்சுட்டு cot ஸ்கொயர் அந்த பக்கம் போகுது, அப்போ cos ஸ்கொயர் cosecant ஸ்கொயர் மைனஸ் cot ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஓகே, ஸோ cot ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த 1 அங்கே போச்சுன்னா மைனஸ் cosecant ஸ்கொயர் -1. ஸோ இந்த மூணும்
நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அதாவது இந்த மெயினாக இருக்கிற அந்த 3 ஐடென்டிட்டிஸ் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா கீழே இருக்க அந்த 2ஐயும் நம்மளே எழுதிக்கலாம் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ எழுதிக்கலாமா? எஸ். ஸோ இப்போ நம்ம சம்முக்கு போகலாமா? ஓகே. ஸோ இப்போ இந்த ஐடென்டிட்டிஸ் அப்படி நம்ம பக்கத்துலேயே வச்சுப்போம். நமக்கு எதெல்லாம் தேவையோ அதை நம்ம எடுத்து இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ see the first sum. First sum பாருங்கள். cot theta plus tan theta equal to secant theta into cosecant theta. ஸோ நம்ம LHS எடுத்து RHS வரணும் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ டேக் your LHS. See what is your LHS? cot plus tan. ஸோ காட் தீட்டாக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம்? இப்போ தான் நம்ம ஃபார்முலாவில் பார்த்தோம். இந்த ஃபார்முலா நம்ம எல்லாமே பக்கத்தில் எழுதி வச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸி. பாருங்கள், காட்டுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம்? காட்டுக்கு பதிலாக சைன் காஸ் பை சைன் எழுதலாம். அதே மாதிரி டேனுக்கு பதிலாக சைன் பை காஸ்ன்னு எழுதலாம். ஓகே. ஸோ அப்போ நம்ம காட்டுக்கு பதிலாக என்ன எழுத போகிறோம்? காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. அதே மாதிரி டேனுக்கு பதிலாக என்ன எழுத போகிறோம்? சைன் பை காஸ் தீட்டா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இதுக்கு நம்ம இப்போ எப்படி எழுதணுமோ அந்த ஃபார்முலாவை நீங்கள் சைடில் இங்கே எழுதி வச்சுக்கலாம். ஓகே. அதாவது காட்டுக்கு வந்து நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம்னா காஸ் பை சைன். அதே மாதிரி டேனுக்கு என்ன யூஸ் பண்ணோம்னா சைன் பை காஸ். ஸ்டூடெண்ட்ஸ், மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபார்முலா எழுதினாலே ஃபார்முலாக்கான மார்க் இருக்குது. அட்டன் பண்ணியிருக்கீங்க, ஃபார்முலா எழுதிருக்கீங்க அப்படின்னு அதை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக யூ வில் கெட் மார்க்ஸ். ஓகே. அட்லீஸ்ட் ஒரு இப்போ இது 2 மார்க்ஸ் ஆகும்னா 1 மார்க் நீங்கள் வாங்கிடலாம். புரிஞ்சுச்சா? ஸோ ஃபார்முலாவை நல்லா படிச்சுக்கோங்க, ஃபார்முலாவை அட்டன் பண்ணுங்கள். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டெப். இது வந்து ப்ளஸ் இருக்குது. எப்போல்லாம் வந்து இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் வந்து நடுவில் ப்ளஸ் இருக்கோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் எடுக்கணும். கிராஸ் மல்டிப்ளிகேஷன்னா இது எங்கே பெருக்கணும், இதை மேலே பெருக்கணும், இதை இப்படி பெருக்கணும். ஓகே. இது ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா என்ன வரும்? மல்டிப்ளை பண்ணிங்கன்னா காஸ் ஸ்கொயர் வரும். ஓகே. ப்ளஸ் இந்த ப்ளஸ் சைன் தான் இங்கே இருக்கணும். ஸோ சைன் இன்ட்டு சைன், திஸ் இஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஓகே. கீழே ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோன்னா யூ வில் கெட் சைன் இன்ட்டு காஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் ஐடென்டிட்டி. வாட் இஸ் யுவர் ஃபஸ்ட் ஐடென்டிட்டி? சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ 1 எழுதிடலாம். கீழே இருக்கிறது அப்படியே தான். ஓகே. ஸோ இப்போ 1 பை நமக்கு கிட்டத்தட்ட ஆன்சர் பக்கத்தில் வந்தாச்சு. சைன் இன்ட்டு காஸ். ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா 1 பை சைன் மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுனால 1 பை சைன் இன்ட்டு 1 பை காஸ். மேலே ஒரு 1 தானே இருக்குது, நம்ம வந்து தனித்தனியாக அப்படி எழுதலாம். ஸோ டசன்ட் மேட்டர். ஸோ 1 பை கோசிக் 1 பை சைன், அதாவது சைனோட ரெசிப்ரோக்கல் யார்? கோசிகண்ட். ஓகே. தீட்டா. 1 பை காஸ், இது யாரோட ரெசிப்ரோக்கல்? சீக்கண்ட். ஸோ ஆன்சர் வந்துருச்சா? இது மல்டிப்ளிகேஷனால் நம்ம திருப்பி இப்படி திரும்ப எழுதிக்கலாம். ஸோ சீக்கண்ட் தீட்டா இன்ட்டு கொசிகண்ட் தீட்டா. ஸோ RHS நமக்கு வந்துருச்சு. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ இங்கே நம்ம எத்தனை ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்களேன். சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, அந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் நம்ம இப்போ இந்த ஃபார்முலா எழுதுனால ஃபஸ்ட்டு இந்த பேப்பரில். ஸோ 1 பை சைன்னா அதுக்கு பதிலாக கொசிகண்ட் போடணும், 1 பை காஸ்னால் அதுக்கு பதிலாக சீக்கண்ட். அப்போ வந்து நம்ம அந்த ஃபார்முலா தரோவாக, இந்த ஃபார்முலா ஃபுல்லாக நம்ம தரோவாக இருந்தால் போதும். இந்த ட்ரிக்னாமெட்ரியோட இந்த ஃபஸ்ட்டு எக்ஸசைஸில் உள்ள எல்லா சம்முமே செஞ்சிடலாம். ஓகே. ஸோ அந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் ஒரு 2-3 டைம்ஸ் டெய்லி எழுதிப்பாங்க. ஓகே. ஸோ இப்போ இதில் உள்ள செகண்ட் சம் செஞ்சிடலாம். அதே ஐடென்டிட்டிஸ் தான். செகண்ட் சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா tan power 4 plus tan square. ஓகே. ஸோ இதில் வந்து LHS எடுத்துகிட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா RHSஐ டிரைவ் பண்ணணும். ஓகே, அதுதான் நம்மளுடைய கொஸ்டின். ஸோ லிசன் கேர்ஃபுல்லி, ரொம்ப ஈஸி தான் ட்ரிக்னாமெட்ரி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எதை எடுத்துக்க போகிறோம்? LHS. ஓகே. ஸோ LHS வந்து tan power 4 plus tan square theta. ஸோ ப்ளஸ் இருக்குது நடுவில், இங்கே 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ இந்த ரெண்டு டேர்மையும் எதால் டிவைட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா tan ஸ்கொயரால் டிவைட் பண்ண முடியும். பிகாஸ் இங்கேயும் tan power 4 இருக்குது, இங்கேயும் tan ஸ்கொயர் இருக்குது. அப்போ நம்ம காமனாக எடுக்கிறதுனா நான் கீழேயே பண்ணுறேன். ஸோ அப்போ நம்ம யாரை காமனாக வெளியே எடுக்க போகிறோம்னா tan ஸ்கொயர் தீட்டாவை காமனாக வெளியே எடுத்துடலாம். அப்போ உள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா tan ஸ்கொயர் இருக்கும்.
ப்ளஸ் 1 இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? நம்ம ஜஸ்ட் இந்த டேர்மில் இருந்து tan ஸ்கொயரை வெளியே எடுத்துருக்கோம். அது வெளியே எடுக்கிறப்ப நிறைய பேர் தப்பு விடுவீங்க. அதுக்காக தான் வந்து இந்த ஸ்டெப்பு. ஓகே, நான் டிவைட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் காமனாக வெளியே எடுக்கிறதுனா என்ன அர்த்தம்னா டிவிஷன் அர்த்தம். ஓகே, இந்த டிவைட் பண்ணோம்னா இங்கே என்ன வரும்? இங்கே 1 வரும். இங்கே என்ன வரும்? tan ஸ்கொயர் வரும். ஓகே, ஸோ வெளியே நம்ம எதால் டிவைட் பண்ணுறோமோ அதை வெளியே வச்சாச்சு. ஓகே, ஸோ இந்த tan ஸ்கொயர் அப்படியே வச்சுட்டு இப்போ நமக்கு வந்து இது எல்லாத்தையும் நமக்கு வந்து சீக்கண்டாக மாற்றணும். அதுதான் நம்மளுடைய கொஸ்டின். இங்கே ஃபுல்லாக டேனாக இருக்குது. நம்ம இது என்ன பண்ணணும்? சீக்கண்டாக மாற்றணும். நமக்கு வந்து ஒரு ஐடென்டிட்டிஸ் தெரியும்ல. என்ன ஐடென்டிட்டி படித்தோம்? 1 + tan ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே 1 + tan ஸ்கொயர் இருக்குது. அப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம்னா சீக்கண்ட் ஸ்கொயர். இப்போ இந்த tan ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும்? ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த tan ஸ்கொயரை இங்கேயே வச்சுட்டு இந்த 1 அங்கே கொண்டு போயிடலாம். ஓகே, இஸ் இட் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? எஸ். ஸோ இப்போ இந்த tan ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும்னா சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா -1. 1 + tan ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும்னா the ஐடென்டிட்டி ஸ்ட்ரைட்டாக சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா. ஓகே, நம்ம இப்போ மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணல நம்ம எப்படி பண்ணணும்? ஃபஸ்ட்டு சீக்கண்ட் ஸ்கொயரையும் அப்புறம் சீக்கண்ட் ஸ்கொயரையும் 1ஐயும் பண்ணணும். அப்போ நமக்கு என்ன வரும் பாருங்கள். இப்போ சீக்கண்ட் ஸ்கொயர் இன்ட்டு சீக்கண்ட் ஸ்கொயர் சீக்கண்ட் பவர் 4 தீட்டா மைனஸ் சீக்கண்ட் ஸ்கொயர் இன்ட்டு 1 சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா. அவ்வளோதான், RHS வந்துடுச்சு. ஸோ தட்ஸ் ஆல் அவர் ஆன்சர். ஓகே, டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? டு யூ அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இந்த வீடியோவில் நான் 2 சம் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் லென்த்தி வீடியோ தான் இருக்குது. ஃபார்முலா எல்லாமே ஞாபகம் இருந்தால், ஐடென்டிட்டிஸ் ஞாபகம் இருந்தால், ட்ரிகனாமெட்ரி மாதிரி ஒரு ஈஸியான லெசன் எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ நல்லா கேர்ஃபுல்லாக கவனிச்சுட்டு இந்த வீடியோ பார்த்த உடனே இந்த 2 சம்மை செஞ்சு பாருங்க. ஓகே, ஸோ டெய்லி ஒரு நாளைக்கு 5 சம்ஸ் செஞ்சிங்கன்னா போதும். ஓகே, இந்த லெசன் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ட்ரிகனாமெட்ரி. ஸோ இந்த நெக்ஸ்ட் வீடியோ நான் எல்லா எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸும் போடுறேன். நீங்கள் கேர்ஃபுல்லாக கவனிச்சுட்டு டவுட்டு எது இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.